அட நான் எங்க ஊர் பேங்க்ல ஆவடார் இல்ல பேங்க்ல போய் லோன் கேட்க போனேன். பேங்க்ல லோன் கேட்க போனோம்னா எங்க ஊர்ல ஓஹோ 10 நிமிஷம் அந்த மேனேஜர் கண்ணாடியை கழட்டி பாத்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. நீ என்ன கேட்டிருப்பியே? நான் லோன் வேணும் ஆமா அப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓஹோ 10 நிமிஷம் கழிச்சு அந்த மேனேஜர் என்கிட்ட கேட்டான். 10 நிமிஷம் கழிச்சு அந்த மேனேஜர் என்ன கேட்டாப்ல? क्या बोल அப்படினா क्या बोल அப்படினா அப்படினா அவனுக்கு தமிழே தெரியல. இங்க இருக்க நேஷனல் பேங்க்ல தமிழே தெரியாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆமா நம்ம பிள்ளை படிக்க வேலை பார்க்க வேண்டிய இடத்துல அவன் வந்து உட்கார்ந்திருக்கான். எல்லாத்தையும் கொண்டு வரான். ஆமா அப்படி கொண்டு வரான். எல்லாத்தையும் காலி பண்றாங்க. எல்லாம் கேட்டா என்ன சொல்றான்? ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கல்வி ஒரே உணவு ஒரே உடை ஒரே வெங்காயம் ஒரே உருளைக்கிழங்கு ஒரே டேஷ் எல்லாம் ஒண்ணுங்கறாங்க. 5 விரலும் ஒண்ணா இருக்கு. நம்ம சொல்றோம் எல்லாம் ஒண்ணா இருக்கணும். நம்ம என்ன சொல்றோம்? ஒண்ணா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒண்ணா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒண்ணா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். நம்ம என்ன சொல்றோம்? ஒண்ணா இருக்கணும்ங்கறோம். எல்லாரும் ஒண்ணா ஒற்றுமையா இருக்கணும்ங்கறாங்க. அவங்க சொல்றாங்க ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி எப்படின்னு இருக்க முடியும்? திரும்பி பார்த்தா நல்லாவா இருக்கும்? எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருந்தா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்ங்கறாங்க. ஒரே மாதிரி 5 விரல் ஒண்ணா இருக்கு. ஆமா ஒரே மாதிரி இருந்தா எதுக்காவது ஆகுமா? ஒரே மாதிரி இருந்தா சோறு கூட அள்ளி திங்க முடியாது. ஒரே ஒரு மாறு வேஷம் போட்டுக்கு எம்ஆர்ஆர் வேஷம் தான் போடலாம். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. இப்ப அவங்க அதைத்தான் சொல்றாங்க. அவன் அதான சொல்றான். ஆமா